ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். 2013வது வருடத்திலிருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக 5 முறை டிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்குது. வழக்கமாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் அனட்டமி டாப்பிக்ல இருந்து இந்த கடைசி 5 வருட டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனட்டமியோட புது சிலபஸை பழைய சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பழைய சிலபஸில் இருந்து 2 டாப்பிக்கை, அதாவது மைக்ரோடோமி அண்ட் ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்கை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை ரிமூவ் பண்ணி இதே யூனிட்ல மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை உருவாக்கி அங்கே அதை வச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக இங்கே புதுசாக 2 டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்கிறாங்க, பிளான் கால்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அனட்டமி அப்படின்னு சொல்லி. முதலாவதா இந்த பிளான் கால்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு தாவரத்தோட இலை தண்டு மாதிரியான பகுதிகளில் வைரஸோ பாக்டீரியாவோ அல்லது பூச்சிகள் நெமட்டோட்ஸ்னால பாதிப்பு ஏற்பட்டு அந்த பகுதிகளில் சின்ன கட்டி மாதிரியான அமைப்புகள் உருவாயிரும். இந்த கட்டிகளுக்குள்ள இந்த நுண் கிருமிகள் அல்லது உயிரினங்கள் உயிர் வாழ ஆரம்பிச்சிரும். இதைத்தான் பிளான் கால்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவதா எக்ஸ்பெரிமெண்டல் அனட்டமி அப்படிங்கிற டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க ஒரு அனட்டமியை எக்ஸ்பெரிமெண்டல் ரீதியா படிக்கிறத எக்ஸ்பெரிமெண்டல் அனட்டமி அப்படின்னு சொல்றோம். அதுலயும் உங்களுக்கு குறிப்பா பிஜிஆர் அண்ட் டிஷ்யூ டிஃபரன்சியேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பிஜிஆர் அப்படிங்கிறது பிளான் growth ரெகுலேட்டர், அதாவது ஆக்சின் ஜிப்பர்லின் மாதிரியான ஹார்மோன்ஸை தான் நம்ம ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்துறதன் மூலமா ஒரு அனட்டமியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸை இங்க நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 2 புது சேஞ்சஸ். இதை தவிர இங்க எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவதா நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்க கேட்டிருக்கிற பெரும்பாலான கேள்விகள் இப்போ நம்மளோட கரண்ட் 11th புக்ல இருக்கக்கூடியதா தான் இருக்குது. அதனால இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நம்புறேன். அதனால இந்த கேள்விகளை கொஞ்சம் வேகமாவே நம்ம பார்த்துடலாம் வாங்க. முதலாவதா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல கீழே கொடுத்திருக்கிற 4 செல்கள்ல எது லிவிங் செல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 செல்களுமே சைலத்துல இருக்கக்கூடிய செல்கள். ஒரு சைலத்துல இருக்கக்கூடிய 4 செல்கள்ல சைலம் பேரன்கைமாவை தவிர மிச்ச 3 செல்களுமே டெட் செல். சைலம் பேரன்கைமா மட்டும்தான் லிவிங் செல். இங்க கேட்டிருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டின்ல ஷூட் அண்ட் ரூட் ஆர்கனைசேஷன் தியரியையும் அதை ப்ரொபோஸ் பண்ண சயின்டிஸ்டோட நேமையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்க நமக்கு கொடுத்துருக்கிற முதல் தியரி ஹிஸ்டோஜன் தியரி. இதை ப்ரொபோஸ் பண்ணது ஹான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர். இங்க ஹிஸ்டோஜன் தியரியில ஹான்ஸ்டீன் ஒரு ஷூட்டோட ஏபெக்ஸ், டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிளியூரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஹிஸ்டோஜன் அப்படிங்கிற அடுக்குகள்னால ஆனது அப்படின்னு சொல்றாரு. அதனால இதை ஹிஸ்டோஜன் தியரி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நமக்கு கொடுத்திருக்கிறது ட்வினிகா கார்பஸ் தியரி. இதை ப்ரொபோஸ் பண்ணது ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர். இந்த தியரியில ஸ்மித் ஒரு ஷூட்டோட ஏபெக்ஸ், ட்வினிகா மற்றும் கார்பஸ் அப்படிங்கிற 2 அடுக்குகள்னால ஆனது அப்படின்னு சொல்றாரு. இதுல ட்வினிகா எப்பவுமே ஆன்டிக்ளைனலா மட்டும்தான் டிவைட் ஆகும். ஆனா கார்பஸ் ஆன்டிக்ளைனல், பெரிக்ளைனல் இப்படின்னு எல்லா பிளேன்லையும் டிவைட் ஆகுது. இதனால இது ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸை உருவாக்கும். இதுதான் இவரோட ட்வினிகா கார்பஸ் தியரி. மூணாவதா இங்க கொடுத்திருக்கிறது காப்பர் கேப்பே தியரி. இதை ப்ரொபோஸ் பண்ணது ஸ்கியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர். இவரோட கருத்துப்படி ஒரு ரூட்டோட ஏபெக்ஸ் காப்பர், அதாவது ரூட்டோட பாடி ரீஜன், கேப்பே அதாவது ரூட்டோட கேப் ரீஜன் அப்படிங்கிற 2 பகுதிகள்னால ஆனது அப்படின்னு சொல்றாரு. நாலாவதா நமக்கு கொடுத்திருக்கிறது ஏபிக்கல் செல் தியரி. இந்த தியரியை நாக்லே அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு. இவரோட கருத்துப்படி ஒரு ரூட் மற்றும் சூட்டோட ஏபெக்ஸ்ல டெட்ராஹீட்ரல் வடிவத்துல ஒரு தனி செல் காணப்படுது. இந்த செல் தான் ஒட்டுமொத்த தாவரத்தோட வளர்ச்சிக்கும் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் லென்டி செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு தாவரத்தோட தண்டுல 2ஆம் நிலை வளர்ச்சி நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய புறத்தோல் அடுக்கு சிதைவடைஞ்சிரும். இதை சப்ஸ்டிடியூட் பண்றதுக்காக பெரிடர்ம் அப்படிங்கிற ஒரு அடுக்கு உருவாகுது. இந்த பெரிடர்ம்ல மொத்தம் 3 பகுதிகள் காணப்படும். கார்க், கார்கேம்பியம், செகண்டரி கார்டெக்ஸ் அப்படின்னு. இதுல இந்த கார்க் பகுதியில தான் லென்டி செல் காணப்படுது.
அடுத்த கொஸ்டின்ல ஹார்ட்வுட்டுக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு மரத்தோட கிராஸ் செக்ஷன்ல சென்டர்ல இருக்கக்கூடிய டார்க்கனான அடர்த்தியான பகுதியை ஹார்ட்வுட் அல்லது டியூரமன் அப்படின்னு சொல்றோம். அதே போல வெளிப்பகுதியில, அதாவது பெரிஃபரல் ரீஜன்ல பேல் நிறத்துல காணப்படக்கூடிய சாபுட்டை அல்பர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த கடைசி 5 வருஷங்கள்ல 3 அல்லது 4 முறை மறுபடி கேட்கப்பட்டிருக்குது. அடுத்ததா 2015 டிஆர்பி எக்ஸாம்ல அனட்டமில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதே போல ஒவ்வொரு டாபிக்லையும் கடந்த 5 முறை நடந்த டிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். கண்டிப்பா அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதலாவதா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், காப்பர் கேப்பே தியரியை ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதுக்கான ஆன்சர்ஸ் கியூப் தான். ரெண்டாவதா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், கார் கேம்பியத்துக்கு வேற என்ன பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது உருவாகக்கூடிய பெரிடர்ம், கார்க், கார் கேம்பியம், செகண்டரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற 3 பகுதிகளை உடையது. இதுல கார்க்குக்கு ஃபெல்லம் அப்படின்னும், கார் கேம்பியத்தை ஃபெல்லோஜன் அப்படின்னும், செகண்டரி கார்டெக்ஸை ஃபெல்லோடர்ம் அப்படின்னும் அழைப்போம். மூணாவதா நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், டைலோசஸ் ஆர் ஃபவுண்டின் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா ஒரு சைலத்துல காணப்படக்கூடிய வெசல்ஸோட லியூமன்ல தான் டைலோசஸ் காணப்படும். இங்க லியூமன் அப்படிங்கிறது வெசலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸை தான் நம்ம லியூமன் அப்படின்னு சொல்றோம். இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சைலம் பேரன்கைமா செல்கள் பலூன் மாதிரி வளர்ந்து இந்த லியூமனை அடைச்சிரும். இதைத்தான் நம்ம டைலோசஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல தாவரத்துக்கு ஸ்ட்ரென்த்தை தரக்கூடிய லிவிங் டிஷ்யூ எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா தாவரத்துக்கு 2 செல்கள் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஒன்னு கோலன்கைமா செல், இன்னொன்னு ஸ்க்ளீரன்கைமா செல். இதுல ஸ்க்ளீரன்கைமா அப்படிங்கிறது ஒரு டெட் செல். ஸோ இங்க லிவிங் செல் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு சரியான ஆன்சர் கோலன்கைமா அப்படிங்கிறது தான். அடுத்ததா 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அனட்டமில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே போல பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகெயின் இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். ஹிஸ்டோஜன் தியரியை ஹான்ஸ்டீன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு. 3வது கொஸ்டின்ல ஒரு சில தியரியையும் அதை ப்ரொபோஸ் பண்ண சயின்டிஸ்டோட நேமையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்க சரியா மேட்ச் ஆகி இருக்கிறது மேண்டில் அண்ட் கோர் கான்செப்ட். அதை ப்ரொபோஸ் பண்ணது போபம் அண்ட் சான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இந்த ஆப்ஷன்ல இருக்கிற மிச்ச எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மேண்டில் கோர் கான்செப்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படியே டியூனிகா கார்பஸ் தியரி தான். அங்க டியூனிகான்னு சொல்றத இங்க மேண்டில் அப்படின்னும், அங்க கார்பஸ்ன்னு சொல்றத இங்க கோர் அப்படின்னு சொல்றாங்க. லெக்யூமினஸ் தாவரத்தோட எபிடர்மல் லேயர்ல என்ன மாதிரியான ஸ்க்ளீரைட்ஸ் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ் அப்படிங்கிறது தான். கீழே கொடுத்திருக்கிற எந்த தாவரத்துல பைகொலாட்ரல் வாஸ்குலார் பண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பைகொலாட்ரல் வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது நடுவுல சைலமும் அதோட 2 ஓரங்கள்லையும் ஃப்ளோயமும் காணப்படக்கூடிய ஒரு வாஸ்குலார் பண்டிலை தான் நம்ம பைகொலாட்ரல் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஒரு பைகொலாட்ரல் வாஸ்குலார் பண்டில் குக்குர்பிட்டேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்ல காணப்படும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பிரையோனியா அப்படிங்கிற தாவரம் குக்குர்பிட்டேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பிரையோனியா அப்படிங்கிறது தான். அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அனட்டமில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க கேட்டிருக்கக்கூடிய முதல் கொஸ்டின், தண்டோட நுனியை முதல்ல கண்டறிஞ்சவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு மெரிஸ்டமேட்டிக் தன்மை கொண்ட தண்டோட நுனியை கண்டறிஞ்சவர் உல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர் தான். இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு சாபுட்டோட இன்னொரு பெயர் அல்பர்னம் அப்படிங்கிறது தான். ஒரு ஹிஸ்டோஜன் தியரியோட அடிப்படையில பெரிப்ளம் அப்படிங்கிற பகுதி என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஹிஸ்டோஜன் அப்படிங்கிறது டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிளியூரோம் அப்படிங்கிற 3 பகுதிகளை உடையது. இங்க டெர்மட்டோஜன் எபிடெர்மிஸாவும், பெரிப்ளம் அப்படிங்கிற பகுதி கார்டெக்ஸாவும்,
பிளியூரோம் அப்படிங்கிறது வாஸ்குலர் டிஷ்யூவாகவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. கீழே கொடுத்துருக்கிற எந்த ஒரு வித்திலை தாவரத்துல 2ஆம் நிலை வளர்ச்சி காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க கொடுத்துருக்கிற யுக்கா, அலோ, ட்ரெசினா அப்படிங்கிற 3 ஒருவித்திலை தாவரங்களையும் பொதுவா 2ஆம் நிலை வளர்ச்சி காணப்படும். அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆங்குலார் கோலன்கைமா செல்ஸ் எங்க காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது டாட்டுரா மட்டும் இல்லாம நிக்கோட்டியானா இந்த 2 தாவரத்தோட ஹைப்போடர்மல் ரீஜன்லயும் காணப்படுது. அடுத்ததா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல உட் பேரன்கைமா செல்ஸ் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது பொதுவா ஃபியூசிஃபார்ம் இனிஷியல்ல இருந்து உருவாகுது. கடைசியா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல கார்கேம்பியம் எங்க இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கார்கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம் இந்த ரெண்டுமே லேட்ரல் மெரிஸ்டத்துல இருந்து தான் டெவலப் ஆகுது. அனாட்டமில நம்ம படிக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டையும் டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், செகண்டரி growth அண்ட் உட் anatomy அப்படின்னு 2 டாபிக்ல பிரிச்சிடலாம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இங்க பெரும்பாலும் ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்குறாங்க. இதே அனாட்டமில மைக்ரோடோமி, ஸ்டெயின், ஸ்டெய்னிங் இது ரிலேட்டடான கண்டென்ட்ல கேட்டிருந்த கொஸ்டின் எல்லாம் நான் இங்க தரல. அதை மைக்ரோ டெக்னிக்ஸ்னு தனியா பிரிச்சிட்டதுனால அதை ஒரு தனி வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல பிஜிடிஆர்பி பாட்னி தொடர்பான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.